Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் இன் தமிழ் எஸ்பெஷலி ஃபார் ரெண்டல் ஹவுஸ். ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது கிச்சன் எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ எடுத்தேன். எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, இது எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த்தாகவே வந்து நாங்கள் அம்மா வீட்டில் இருந்தோம். என்னோடய சிஸ்டர் வந்து அம்மா வீட்டில் இருந்தா அப்படின்றதுனால கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஸோ கிச்சனை வந்து டாப் டு பாட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றத ப்ராசஸில் தான் நாங்கள் இறங்கினோம். ஸோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமலேயே வச்சுருந்த அந்த பாத்திரம் எல்லாமே ரொம்ப எண்ணெய் பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பேசினில் எடுத்து போட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரிட்ஜு வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணாததுனால அதையும் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜோட அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டாண்டு, கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இப்போ இந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக நம்ம யூஸ் இப்போ 3 பேர் இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் இந்த கிச்சனில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு நம்ம வந்து வீடு மாறிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம பேக் பண்ண முடியாது. ஸோ எந்த பாத்திரம் ரொம்ப முக்கியமானது, எது நம்மளுக்கு டெய்லி யூஸ்க்கு தேவையோ அந்த பாத்திரங்கள் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ்வலாகவே ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது அந்த மைண்ட் செட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன். ஸோ ஓகே, இது ஒரு ரெண்டல் ஹவுஸ் அப்படின்றதுனால எவ்வளோ பொருள் மட்டும்தான் நம்ம வச்சா வந்து நம்ம கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து தேவையான பொருட்கள் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து இதை எடுத்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டரோட கிச்சனில் இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ப்ளஸ் பாத்திரம் எல்லாமே யூஸ் பண்ணாத பாத்திரம் இது எல்லாமே ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சுன்றதுனால எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இது எல்லாமே வந்து நாங்கள் வெறும்னா கழுவி அந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சிடலாம். ஹாலில் கீழே வந்து பெட்ஷீட் விரித்து அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு அது வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு காய வச்சுட்டோம். ப்ளஸ் அப்புறம் இந்த மிக்சர், அப்புறம் இந்த ஜூஸர், கிரைண்டர் இது எல்லாமே வந்து எடுத்து வெளியே வச்சிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து தொடச்சிட்டு தான் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்றதுனால கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வந்து ஃபுல் கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிச்சன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் இந்த கிச்சனோட ஓவர்வியூ. ஸோ இதை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் நடுவில் நிறைய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த ரெண்டல் ஹவுஸில் இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் எந்தெந்த ஆர்கனைசர்ஸ்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவளோட கிச்சனோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைட்லேருந்து இவளோட கவுண்டர் டாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கவுண்டர் டாப் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச் போர்டு இருக்குது அப்படின்றதுனால அங்கே தான் கிரைண்டர், மிக்ஸி எல்லாமே கனெக்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அங்கேயே வந்து நாங்கள் 3மே ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இப்போ இது பாக்கி இருக்கிற கவுண்டர் டாப்பு. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வந்து மிக்ஸி, கிரைண்டர், அப்புறம் ஜூஸர் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே இருக்கட்டும் அப்படின்றதுனால. வாஷ் பேசினுக்கு லெஃப்ட் சைடில் 2 ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ஜிஞ்சர் இடிக்கிற இந்த கல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டோரேஜ் ரேக்கு. இந்த ரேக்கில் வந்து 4 ரேக் இருந்துச்சு இதில் வந்து. ஆனால் இதை வந்து நாங்கள் 4 ரேக்கே கவுண்டர் டாப்பில் வைக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இது நாங்கள் 2ஆக பிரிச்சுட்டோம். ஸோ உங்கள்கிட்ட பெரிய ரேக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 2ஆக கூட பிரித்து கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். 2ஆக பிரிச்சுட்டு இதில் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டெய்லி ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி இதில் கவுத்திடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே நாங்கள் வச்சிட்டோம். இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த ரேராக யூஸ் பண்ணுற அந்த சாப்பர், அப்புறம் இந்த ஜூஸர் அதெல்லாமே அந்த விண்டோவில் வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே நான் 2 ஹுக்கு வந்து இங்கே நாங்கள் போட்டிருக்கோம். அதில் வந்து வாட்டர் பாட்டிலும் அப்புறம் வந்து டிஃபன் பாக்ஸ் பேக்கும் வந்து அங்கே ஹேங் பண்ணிட்டோம். இப்போ இந்த விண்டோலேயே வந்து கிச்சன் டவலும் நம்ம ஹேங் பண்ணலாம். ஆனால் கிச்சன் டவல் வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்றதுனால நான் அங்கே ஹேங் பண்ணலை. இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா க்ராசரி ஐட்டம்ஸ், அப்புறம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு 2 பாஸ்கெட், பெரிய பெரிய பாஸ்கெட் வச்சுருக்கா. அப்புறம் யூஸ் பண்ணாத கடாய் அதெல்லாமே வந்து கீழே இருக்குது. அப்புறம் பாத்திரம் கழுவிட்டு கழுவுறதுக்கு கவுத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த பாஸ்கெட்டும் வந்து நான் கீழே வச்சுட்டேன்.
இப்போ கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற பாஸ்கெட்டில் வந்து எல்லாமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த வாஷ் பேசினுக்கு தேவையான விம் பவுடர் அப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் எல்லாமே கீழே ஒரு பாஸ்கெட்டில் வச்சாச்சு. இப்போ இந்த கவுண்டர் டாப் வாஷ் பேசினுக்கு ரைட் சைடில் இருக்கிற கவுண்டர் டாப் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இங்கே தான் இந்த நம்ம டெய்லி ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ இந்த மல்டி ஸ்டோரேஜ் ரேக்கை நான் 2ஆக பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கீழே இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால கீழே ஒரு பாஸ்கெட் வச்சு இங்கே வந்து நம்ம குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, பெப்பர் பொடி இது எல்லாமே வந்து இந்த பாஸ்கெட்டில் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இது நம்மளுக்கு கீழே வந்து ரேக் இல்லைனாலும் ஒரு பாஸ்கெட் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ அந்த ரேக் தான் நாங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த நான் 2 ரேக்கையும் சேர்த்து காட்டுறேன் பாருங்கள். ரெண்டுமே 4 ரேக் இருக்கிற இந்த மல்டி ஸ்டோரேஜ் இது வந்து நாங்கள் 2ஆக பிரித்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இவக்கிட்ட அஞ்சரை பெட்டி இல்லை. ஸோ அஞ்சரை பெட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன டப்பாவில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் இவ யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்படி தான் வந்து இந்த ரேக் நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம். மேலே இருக்கிற டாப் மோஸ்ட் ரேக்கில் வந்து உப்பு, அப்புறம் வந்து கல் உப்பு, அப்புறம் சர்க்கரை, ஹனி இதெல்லாமே வச்சுட்டோம். நம்ம டீ போடுறதுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து பால் காய்ச்சுவோம், டீ போடுவோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இது வந்து காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடர், டீ பவுடர் இது எல்லாமே வந்து இந்த ரேக்கில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. இந்த லைட்டர் வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடம் எங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை நான் வச்சுட்டோம். ஸோ அதே மாதிரி ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளால் ஹுக் அடிக்க முடியாது, ஆணி அடிக்க முடியாது, நம்ம வந்து கரண்டி ஸ்டாண்டெல்லாம் தொங்க போடுறதுக்கு. ஸோ அதுக்கு இந்த அதசிவ் ஹுக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹுக்ஸ் வந்து நான் எக்ஸிபிஷனில் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹுக்கை வந்து நாங்கள் மாட்டிட்டு என்ன பண்ணோம்னா செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டோம். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வெயிட் தாங்குது. இல்லாட்டினா அது வந்து அருந்து கீழே விழுறது அப்படின்றதுனால நான் எல்லா ஹுக்கையுமே வந்து மாட்டிட்டு அது மேலே வந்து செல்லோ டேப் வச்சு ஒட்டிட்டோம். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா அதசிவ் இல்லை, நாங்கள் வெறும் செல்லோ டேப் வச்சு ஓட்டிட்டோம். பழைய ஹுக்கு இது. ஸோ இருந்தாலும் நம்ம கரண்டி போட்டு வைக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி அதில் வந்து ஹேங் பண்ணி வச்சிட்டோம். ஸோ டெய்லி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த ஹுக்கில் வந்து மாட்டி வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறத 2ஆக பிரித்து நாங்கள் இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய். ஸோ ஒரு 3 பேருக்கு தேவையான இந்த சின்ன சின்ன கிண்ணத்தில் எண்ணெயை வந்து போட்டு வச்சு கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என்னென்ன நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஆர்கனைஸ் பண்ணி அதை நான் வச்சுட்டேன். ஸோ எண்ணெய் கிண்ணம் எல்லாம் தனியாக, பெரிய எண்ணெய் டப்பா எல்லாமே தனியாக நான் வந்து ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இந்த கவுண்டர் டாப்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அரிசி, இட்லி அரிசி, சாப்பாடு அரிசி அது எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி இந்த பாஸ்கெட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்கிற அந்த ட்ரே பாஸ்கெட்டு. ஃப்ரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு ட்ரே கிடைக்கும் இல்லையா, அந்த ட்ரே இது ஃப்ரிட்ஜுக்கு கீழே சும்மா யூஸ் பண்ணிட்டு இருந்தா. ஸோ உனக்கு வந்து வெஜிடபிள் யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எடுத்து இதை இங்கே வச்சுட்டோம். இங்கே வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் தேங்காய் அதெல்லாமே வந்து அதில் வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து இவளோட கவுண்டர் டாப், அப்புறம் கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிறத நாங்கள் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கவுண்டர் டாப்லேருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃப்க்கு பக்கத்தில் தண்ணி குடம், அப்புறம் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரிட்ஜ் வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் திரும்பி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வென்டிலேஷன் இருக்கணுன்றதுக்காக நாங்கள் இப்போ விண்டோ பக்கமாக திரும்பி வச்சிட்டோம். இந்த ஷெல்ஃப் தான் வந்து யூஸ் பண்ணுற எல்லா யூட்டென்சில்ஸும் இங்கே வைக்கிறதுக்கு ஒரே இடம். ஸோ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற ஷெல்ஃபில் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சர்விங் பவுல்ஸ், அப்புறம் கெஸ்ட் வந்தால் கொடுக்குற ஜூஸ் கிளாஸஸ், அப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்கள் அது எல்லாமே வந்து நான் மேலே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் ஐட்டம்ஸே 2ஆக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து கெஸ்ட் வர்றதுக்கு. அப்புறம் இது வந்து இவங்க டெய்லி யூஸ் பண்ணுற டீ கிளாஸஸ், அப்புறம் ஜூஸ் கிளாஸஸ் சின்ன பாஸ்கெட்டில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இவளோட பிளேட் ஸ்டாண்டை நான் இங்கே வச்சுட்டேன். பிளேட் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஆணி அடிக்க முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி ஷெல்ஃப்லேயே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே நான் ஒரு 3 பாஸ்கெட் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் கேன், கொஞ்சம் பெரிய பெரிய எண்ணெய் கேன் எல்லாம் கொஞ்சம் பெரிய பாஸ்கெட்டில் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஷெல்ஃபில் வச்சிட்டோம். இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கவுண்டர் டாப் ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் எந்த எண்ணெய் தேவையோ அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தனியாக நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில். இப்போ கிளாஸஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த பிளேட் ஸ்டாண்டில் இடம் கிடையாது அப்படின்றதுனால நான் இந்த கிளாஸஸ்க்கும் தனியாக ஒரு ட்ரே ஒன்று வச்சு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் இங்கே வச்சுட்டேன்.
ஸோ இது வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளாஸஸ்லாம் வந்து ரொம்ப கலையாமல் அப்படியே இருக்குது. இந்த மல்டி ஸ்டோரேஜ் இந்த ஆர்கனைசரில் வந்து பெரிய ஸ்பூன், சின்ன ஸ்பூன், ஃபோக்ஸு இதெல்லாமே வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இது நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், சரவணா ஸ்டோர்ஸில் இது நாங்கள் வாங்கினது. ஸோ அந்த ஷாப்பிங் ஹாலோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஷெல்ஃபை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த பிளேட் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா சின்ன பிளேட்லேருந்து பெரிய பிளேட் வரைக்கும் எல்லாமே ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் சைடில் வந்து இந்த சர்விங் பவுல்ஸ் வந்து சர்விங் பிளேட்ஸ் வச்சுருக்கேன், இது சரவணாவில் வாங்கினது தான். அதே மாதிரி ரொம்ப சின்ன பிளேட்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் சின்ன சின்ன ஹேங்கிங் இருந்துச்சு இல்லையா, அதில் நான் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இடுக்கி அப்புறம் இந்த சப்பாத்தி எடுக்கிறது இது எல்லாத்தையுமே வந்து இதிலே நாங்கள் ஸ்டாண்ட்லேயே வச்சுட்டோம். அதுக்கு சைடில் சப்பாத்தி கல், தோசை கல், அப்புறம் வந்து சப்பாத்தி வேலாய்க்கிற அந்த கட்டை அதையும் வந்து இந்த மாதிரி சைடில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்படி தான் இந்த செகண்ட் ஷெல்ஃபை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே தேர்ட் ஷெல்ஃபில் தான் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற டிஃபன் ஐட்டம்ஸ், அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து நட்ஸு எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் 2 டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து இந்த கரண்டியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஒரு பாஸ்கெட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சின்ன பாத்திரங்கள்லாம் நீங்கள் அப்படியே அடுக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கலைஞ்சிரும், ப்ளஸ் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மார்னிங் அவசரத்தில். அதனால இந்த மாதிரி பாஸ்கெட் யூஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இது எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே வந்து பேர் எழுதி நான் அதில் ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே நான் இங்கிலீஷில் எழுதிட்டேன். அம்மாவோட கிச்சன் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே தமிழில் எழுதியிருப்போம். ஸோ எனக்கும் என்னோடய சிஸ்டருக்கும் வந்து தமிழ் படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அதனால நாங்கள் எல்லாமே இங்கிலீஷில் இதில் நான் எழுதி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி தான் இந்த தேர்ட் ரேக் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபோர்த் ரேக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம், மாவு அரைச்சோன்னா கவுத்தி வைக்கிறதுக்கு அந்த பெரிய பாத்திரம், அப்புறம் மிக்சி ஜார்ஸு, அப்புறம் இந்த முட்டை ஸ்டாண்டு, குக்கர் இதெல்லாமே வந்து நாங்கள் லாஸ்ட் ரேக்கில் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இந்த ஷெல்ஃப்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சு அதில் வந்து நான் ஒரு குடம் வச்சுருக்கேன். இந்த குடத்துல தான் வந்து சமையலுக்கு தேவையான தண்ணி எல்லாமே இந்த குடத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃப்ரிட்ஜையும் நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆஃப்டர் 1 மந்த் வந்து இந்த வீட்டில் நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணோம் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் மெட்டீரியல்லாம் வாங்கி லோட் பண்ணுறது மட்டும்தான் இப்போ நம்ம பண்ணணுமே தவிர ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு அப்படியே வந்து ஃபஸ்ட்டு ஓடட்டும், அப்புறமா நம்ம லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை அப்படியே விட்டுட்டோம். ஃப்ரிட்ஜ்க்கு மேலே இருக்கிற பாஸ்கெட் வந்து ஃப்ரூட் பாஸ்கெட் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் என்னோடய சிஸ்டரோட கிச்சனை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆர்கனைசர் அண்ட் எந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த கிச்சன் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இன்னும் சின்ன கிச்சன்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோடய கிச்சனோட டூரோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அண்ட் கிச்சன் இப்போ இதில் வந்து கேபினெட்ஸ் கிடையாது, கேபினெட்ஸ் இருக்கிற கிச்சனை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ற வீடியோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், அதுவும் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.